இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு போட்டியில ஜெயிச்சு கரிகாலம் கொண்டு வர பணத்துல தான் என் பொண்ணு சடங்கு நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை மறந்துருங்க. ஏன்? அவனும் கையிலோட அண்ணன் தானே. அவன் குடுக்கற பணத்துல செய்யறதுல என்ன தப்பு? அவன் தான் நாளைக்கு போட்டியில ஜெயிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான்? போது, நிறுத்துங்க. கரிகாலன் ஜெயிக்க மாட்டான்னு எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு போட்டியில கரிகாலன் ஜெயிப்பான், அதுக்கு நான் பொறுப்பு. விளையாட போறது அவன், பொறுப்பு ஏத்துக்கிறது நீயா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நான் ஒண்ணு பைத்தியக்காரத்தனமா பேசல. ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கான், அவன் ஜெயிக்க மாட்டான்னு நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஜெயிச்சதெல்லாம் அந்த செத்து போன பையனோட ஆத்தாக்காரிய பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் கை கால் நடுக்க வந்துருச்சே, இனிமே எப்படி ஜெயிப்பான்? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்தா நாம தான் அவங்க கிட்ட பாசிட்டிவா பேசி அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாகணும். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற நீங்களே அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற ஏன் பொண்ணோட விசேஷத்துல நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட நம்பிக்கையை வச்சு என்கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் ஜெயிச்சிடுவான்னு நாங்க எல்லாருமே நம்புறோம், அது மாதிரி நீயும் நம்பணும். எனக்கு தான் அந்த நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப நம்பன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க இவ? சரி, நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி நடக்காம நான் சொன்ன மாதிரி நடந்தா நான் சொல்றதை நீங்க எல்லாரும் செய்வீங்களா? சரின்னு சொல்லுங்க. ஏன் இப்படி வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்க? நாங்க என்ன செய்யணும் சொல்லு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நாளைக்கு கரிகாலன் தோத்துட்டா நீங்க வேணும்னா உங்க பங்க ஊருக்கு கொடுங்க, இல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா சொத்துல எங்க பங்க எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. கல்யாணி, கல்யாணி, நீ என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப சொத்து பிரிக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் தான் நாளைக்கு கரிகாலன் ஜெயிச்சிருவான்னு நம்புறீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்ல வேண்டியதுதானே? சரி. ஏங்க அப்பா என்னப்பா?